நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை செயல்படுத்த நீங்கள் துணிந்தால், ஆதியாகமம் 12 படி ஆண்டவர் அழைத்தார், அவன் துணிந்து செயல்பட்டான், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன் தாய் தகப்பனை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன ஒரு வார்த்தையை சார்ந்து கர்த்தரை சார்ந்து வாழ ஆபிரகாம் எப்பொழுது தீர்மானித்தோனோ, அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தரை சார்ந்து வாழ எப்பொழுது நீ துணிந்த தீர்மானங்களை எடுத்து நீ உன்னை அடக்கி கொள்ளாமல், அதை தாமதிக்காமல், அதை அசட்டை பண்ணாமல், நீ எப்பொழுது தீவிரமாய் நீ தேவனுக்காய் நீ என்ன செய்யணும், அந்த வார்த்தையின்படி நீ செயல்படுகிற பொழுது தேவ பிள்ளையே உனக்காய் ஒரு நன்மையை கர்த்தரங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆதியாகமம் 22 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சான், அவன் சொல்றான் பாருங்க, அதிகாலையில் தன்னுடைய சேனங்களை பூட்டி தன் மகனை அழைத்து கொண்டு தன்னோடு கூட வேலைக்காரர்களையும் அவனை தெரிந்து கொண்டு தேவன் காண்பிக்கும் அவன் அந்த குறியீடு தேவன் குறித்த மலைக்கு அவன் போகிறான். தேவன் குறித்த ஒரு இடத்திற்கு அருகே போன உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் வெறும் கையாய் போகவில்லை. ஆதியாகமம் 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆண்டவர் 2 அதிகாரத்தில் நான் குறிக்கும் இடத்திலே போய் நேசை நீ பலியிடு என்று சொல்லுகிறார். அவன் 3 நாள் பிரயாணம் பண்ணி அவன் ஒரு தூரத்தில் ஒரு இடத்தை, தேவன் காண்பித்த இடத்தை கண்டான். அவன் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டான் நம்ம விடத்தில் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். மாத்திரமல்ல, 6ஆம் வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு நெருப்பை தன் கையிலும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு போறான்னு இருக்குது. ஒரு ஆயத்தத்தோடு தேவனை அவன் என்ன செய்கிறான், சந்திக்க புறப்படுகிறான். ஒரு ஆயத்தம் அவனுக்குள்ள இருந்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆயத்தமா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆயத்தமான நிலை. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற நீயும் நானும் ஒரு நாள் இயேசுவை சந்திக்க போகிறோம். ஆமென். இயேசு நிச்சயம் வரப்போகிறார். இயேசுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. திருச்சபைக்கு இன்னைக்கு மிக அவசியமான சத்தியம் இதுதான். இயேசு மாரநாதா நிச்சயம் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இங்க ஆபிரகாம் தனக்குரியதை எடுத்துக்கொண்டு அவன் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாய் போகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்குரியதை ஆயத்தமாய் வைத்திருந்தார். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ ஆயத்தமாய் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து வாழ்ந்து அவருடைய தீர்மானங்களின்படி நீ வாழ்ந்தால், நான் சொன்ன இந்த 5 காரியங்களை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். என் ஆண்டவரை நான் மிகவும் நேசிக்கிறேன், நான் அவரை ஏமாற்ற விரும்பவில்லை, நான் அவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன், அவரை மதிக்கிறேன், நான் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்ற இந்த 5 நிலையில் நீங்கள் வாழ பிரயாசமானால், இது ஆயத்தம். இந்த ஆயத்தம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக நன்மைகளோடு கர்த்தர் குறித்த இடத்தில் காத்திருப்பார். இவன் புறப்பட்டு போகிற இடத்திலெல்லாம் தன் மகனோடு போகும்பொழுது அந்த நெருப்பு அணையாமல் அவன் காத்து கொள்ளுகிறான். அந்த கட்டைகள் அது மழையோ ஏதோ வந்து சேதமாக்கிடக்கூடாது, அதனுடைய ஈரத்தன்மை ஆகிவிடக்கூடாது என்பதை அதை காத்து கொள்ளுகிறான். 2 காரியங்கள் ஆபிரகாமிடத்தில் இருக்கிறது, எரிகிற நெருப்பு, இன்னொன்று கட்டை. தேவ பிள்ளையே, 3 நாள் பிரயாணம். எத்தனையோ மழைகள் வந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த 3 நாள் பிரயாணத்தில் எரிகிற நெருப்பையும் தன் கைகளில் இருந்த விறகு கட்டைகளையும் ஆபிரகாம் காத்து கொண்டான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கள் கொடுக்கிற இந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்குரியதாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற திட்டம் அதுதான் நெருப்பு. தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் அணையாமல் காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றாய் கவனிங்கள். நான் மறுபடியும் பேசுகிறேன். மறுபடியும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்யணும்ன்றது இல்லை. சில காரியங்களை தேவன் நம்முடைய கையிலேயே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வாதாரத்துக்குரிய எல்லா பலனும் நம்முடைய கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பலனை தந்துட்டாருன்னு ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கணும் கலங்கணும்னு இல்லை. அவரை சார்ந்து வாழ்கிறவனுக்கு கர்த்தர் வழியை போதிப்பார். அந்த வழியில நாம தான் நடக்கணும்.
வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம கலங்கி கலங்கி நிற்கிறோம். கையில நெருப்பையும் கட்டையும் வைத்து கொண்டு. ஆபிரகாம் அழுதான் எங்க சொல்லப்படல. அவன் சொல்லுகிறான், என் கையில் நெருப்பும் என் கையில் கட்டைகளும் இருக்கிறது, நான் என் பிள்ளையாண்டவனோடு போய் நான் திரும்பி வருவேன். இட்ஸ் ப்ரிப்பரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிக முக்கியமான ஒன்று. சத்தியம், இதை நீங்க கேட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் கையில் இருந்த அந்த நெருப்பு அது தேவனுடைய திட்டம். ஆபிரகாம் தன் கையில் இருந்த அந்த நெருப்பை அணையாமல் காத்து கொண்டான். அந்த திட்டத்தையும் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தையும் அவனுக்குள்ளே அனல் மூட்டி கொண்டே இருந்தான். அந்த நெருப்பு எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை குறிக்கிறது. அந்த வார்த்தை என்ன? நான் மறுபடியும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். இந்த தரிசனம் நன்றாய் கவனிங்கள். தேவன் கொடுத்த அந்த நெருப்பை, அவன் கொடுத்த அந்த தரிசனத்தை, திட்டத்தை அவன் மறக்காமல், அதை அணையாமல் இருப்பதற்கு அந்த நெருப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு போகிறான். இதை தேவனை நினைவுபடுத்துகிறான். கர்த்தாவே, இந்த நெருப்பு என் கையில் இருக்கிறது போல நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. இதுதான் என் வாழ்க்கையில, இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய லட்சியம். இந்த நெருப்பு அணையாமல் காத்து கொள்ளணும். என் தரிசனம் என்னிலே அழிந்து போகக்கூடாது. எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற திட்டம் ஒரு நாளும் மறைந்து போகாது என்பதை நினைவுபடுத்தும்படி தேவனிடத்தில் அவன் கொண்டு போகிறான். தன்னிடத்தில் இருக்கிற நெருப்பை அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர்கிட்ட காட்டுறான். கர்த்தர் புரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் தரிசனத்தை மறவாதவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிற தரிசனத்தையும் தேவன் சொன்ன வார்த்தையும் நீங்கள் மறந்து போகாதீங்க. அது அணைந்து போகிற நெருப்பாய் விடாதீங்க. அது அனல் மூட்டி கொண்டே இருங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனம் இதுதான். என் வாழ்க்கை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறார், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகிறது என்ற உங்க கையில் இருக்கிற நெருப்பை நீங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், தேவன் குறித்த இடத்துல உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் நிச்சயம் காண்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது வெறும் கையா வராதீங்க. உங்க கையில் எப்போதும் நெருப்பு இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தையும் திட்டத்தையும் நீங்கள் மறந்து கர்த்தரை ஆராதிக்கிறவளா இருக்கக்கூடாது. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் கையில் இருக்கிற தரிசனத்தை கர்த்தர் நினைவு கூறுவார். கரங்களை உயர்த்தி ஆமென். தேவ பிள்ளையே, நெருப்பு அதை காண்பிக்கிறது. இரண்டாவது, இந்த அவன் கையில் எடுத்து கொண்டு போகிற அந்த கட்டைகள், அவன் என்ன செய்கிறான்? அங்கே மேலே மரங்கள் இருக்காதா? என்ன இதை ஏன் சுமக்கணும்? நெருப்பு பரவாயில்ல, ஒரு எதுலேயே ஒரு சின்ன இதில் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? நெருப்பு சின்னதாக இருக்கும், எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த இந்த வசனத்தில் பார்க்கிறோம், பலி செலுத்துவதற்கு உரிய கட்டைகளை அவன் சுமந்து செல்கிறான். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசித்து வாசிங்க. 6ஆம் வசனம். கட்டைகளை எடுத்து, நல்லா கவனிங்க. நெருப்பு அது ஒரு சாதாரண ஒரு சுமை அல்ல, ஒரு சாதாரணமாக அதை பார்த்து காத்துக்கணும், அவ்வளோதான் அதில். ஆனால் கட்டைகள் என்னன்னா என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை தகன பலியாய் செலுத்தணும்னா அதற்கு 2 கட்டைகள் அவசியமாய். 2 கட்டை போதுமா? என்ன செய்யணும்? ஒரு ஆடை தீயிலே எரிக்கணும்னா அதற்கு அநேக கட்டைகள் தேவை. இதை ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அங்கே வேதம் வாசிக்கிற பொழுது தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைக்கிறான். கட்டைகளை எடுத்து இப்பொழுது ஐயோ பலியை செலுத்த போறோமே, இவன் நோகாம, இவன் என்ன செய்யக்கூடாது, வலிக்காம இருக்கணுமே, இப்போது துன்பத்தை இவன் ஏற்றுக்கொள்ளாம வரட்டுமே, நாமளே சுமக்கலான்னு என்ன செய்யல ஆபிரகாம் நினைக்கல. தெரியும் அவனுக்கு, இந்த நுகத்தை என் மகன் சுமக்கட்டும், இதை சுமக்கட்டும். கட்டைகள், எவ்வளோ கட்டைகள்! ஒரு ஆடுகளை ஒரு தகன பலியா கொடுக்கணும்னா இல்லையா, எவ்வளோ கட்டைகள் தேவைப்பட்டிருக்கும்.
அவ்வளவு கட்டைகளை தன் மகன் மேல் வைக்கிறான். ஒரு வாலிபனா இருந்திருக்கலாம். ஏறத்தாழ வேதாகமம் சொல்லுகிறது, வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும் பொழுது, இந்த பலிக்காய் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் ஈசாக்கு கிட்டத்தட்ட 14 16 வயது உடையவனாக இருக்கிறான். சிறு குழந்தைலாம் இல்லை, ஏறத்தாழ வாலிபனாய் வருகிற அந்த பருவம். அது 14 16 வயது உடையவன். அவன் மேல் இதுவரைக்கும் சுமக்க முடியாத, இதுவரைக்கும் ஆபிரகாம் தன் கட்டைகளை ஈசாக்கின் மேல் வைத்ததே இல்லை. வேலைக்காரர்கள் தான் சுமந்து வந்து பலிபீடத்தில் வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களிடத்தில் கட்டைகளை கொடுக்கல. இந்த இடத்தில் வித்தியாசமாய் தன் மகன் மேலே சுமக்கிறான். இது அர்ப்பணிப்பின் அடையாளம், ஒரு அர்ப்பணிப்பு. ஐயோ, மகனுக்கு இது சுமந்தா இது வலிக்குமே, ஐயோ இதை அவன் சுமந்தால் அவனுக்கு பாரமாகுமே, அவன் எப்படி மலை ஏற முடியும் என்று அவன் கலங்க வேண்டிய நேரம் அல்ல. அவனுக்கு தெரியும், இப்படி இவன் நுகத்தை சுமந்தால் இவன் மூலமாய் கர்த்தர் பெரிய சந்ததியை கொண்டு வர போகிறார். கடவுளுடைய திட்டம் என்னன்றத கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அடங்கி இருக்கிறது. மறுபடியும் இதை கற்றுக்கொள்ளுங்க. சபை என்பது இதுதான். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிற, பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிற திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க. நெருப்பு என்பது தேவன் ஆபிரகாம் கொடுத்த தரிசனம், அதை அணைத்து கொள்ளாதபடி காத்து கொள்ளுதல். இரண்டாவது, தன் தகப்பன் தன் மகனாயிருந்தாலும் அவன் மேல் அவன் அதை என்ன செய்கிறான், நுகங்களை வைக்கிறான். வேலைக்காரர்கள் ஆச்சரியமா பார்க்குறாங்க, நம்ம சுமக்கிறதை இப்போது ஈசாக்கு சுமக்கிறானே. வேலைக்காரர்களுக்கு ஒரு பாரம், ஐயோ நம்முடைய எஜமானின் மகன் இன்றைக்கு சுமந்து தன் கட்டைகளை சுமந்து செல்லுகிறானே, இதை அவன் கொண்டு போய் அவன் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியுமா? கடினமா இல்லவா இருக்கும். 2 படிக்கட்டு, ஒரு இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கு சாதாரணமாகவே நமக்கு மூச்சு வாங்குது. இதில் ஒன்றும் இல்லை, ஒரு 30 கிலோ விறகை எடுத்துக்கிட்டு மேலே வாங்கன்னா என்னவாயிடுவோம்? நிச்சயமாக வெளியே வச்சுட்டு 2 நிமிஷமாவது முதுவை பிடிச்சிக்கிட்டு ஒன்று மூச்சு வாங்கும், கை வலிக்கும், ஏதாவது ஒரு வேதனை சரீரத்தில் வரும். ஒரு மலையே ஏறி போகணும், அந்த மலை ஹைட்டு சரியாக எனக்கு தெரியல, கணிக்க முடியல. ஆனால் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு சில மணி நேரங்களாவது அந்த பலியை செலுத்த வேண்டிய இடத்துக்கு அவன் என்ன செஞ்சுருக்கணும், போயிருக்கணும். சில மணி நேரங்களாவது இருந்திருக்கணும். ஏற்கனவே 3 நாள் ஜர்னி. இப்போ தேவன் காட்டின இடத்திற்கு மலைகள் ஏறுவதற்கு அவனுக்கு சில மணி நேரங்களாவது ஆயிருக்கும். நான் சொல்லுகிறேன், குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது ஆயிருக்கணும். இந்த 3 மணி நேரத்திற்கு ஈசாக்கு அந்த பாரங்களை சுமந்து தன் கட்டைகளை அவன் என்ன செய்கிறான், சுமந்து கொண்டே போகிறான். ஆபிரகாமுக்கு அதனால் அவன் மேல் அக்கறை இல்லை என்று அல்ல. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் தேவன் நம்மேல் ஈசாக்கின் மேல் எப்படி கட்டைகள் சுமக்க ஆபிரகாம் அனுமதித்து அதை வைத்தாரோ, சில நேரங்களிலே நம்முடைய பிதாவான தேவன் ஈசாக்கை ஆபிரகாம் நேசித்து அவன் மேல் வைத்த நுகங்களை போல தேவன் சில நேரங்களில் தேவன் நம்மேல் சில அர்ப்பணிப்புகளை வைக்கிறார். சில காரியங்களில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் சில காரியங்களை நாம் சுமக்க வேண்டும். இதுதான் முக்கியம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு வெறும் பாடல் மாத்திரம் அல்ல. நான் சொல்லுகிறேன், அந்த தேவைகளை சந்திக்கப்படணும்னா நாம் சில நேரங்களில் நான் சொல்லுகிறேன், தரிசனத்தை மறக்க கூடாது. 2வது, கட்டைகளை சுமக்கிற அந்த அர்ப்பணிப்பு உனக்கு எனக்கு நிச்சயம் அவசியம். ஆனால் இன்றைக்கு நுகத்தை சுமந்து வாழ்வதற்கு நம்ம ரொம்ப என்ன செய்கிறோம், அது பெரிய பாரமாக பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்குறோம். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு உலகமே அப்படிதான் நினைக்குது. கடவுளுக்குள்ளே எப்படி வாழுகிறீங்க, எப்படி உங்களால் இப்படிலாம் வாழ முடியுது? கவனமாக இருங்க. கடவுளுக்கு வாழுகிற வாழ்க்கையை, ஐயோ என்னால் கடினமாக இருக்குதுன்னு நீ எவ்வளோ யோசிச்சனா அது உனக்கு கடினமாக தான் இருக்கும். தெரியும், கர்த்தர் இதை செய்யக்கூடியவர். நான் காத்துக்கொள்ள வேண்டியது என் கையில் இருக்கிற நெருப்பு, அர்ப்பணிப்பு. நான் சொல்லுங்க, நெருப்பு, அவ்வளோதான். இந்த 2ஓடு இருந்துங்க, மேலே கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தமாய் கர்த்தர் இருப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த இதோட நான் முடிக்கிறேன்.